திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இயங்கி வரக்கூடிய அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட். சரிங்களா? இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எந்தெந்த போஸ்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது, எவ்வளவு சேலரி அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஸ்கில்டு அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டண்ட்டில் டோட்டலாக 10 வேக்கன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 8ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. டைப்பிஸ்ட், அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 10 போஸ்ட்டில் ஐடிஐயில் அல்லது என்டிசி இல்லைனா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் முடித்து அந்த பர்டிகுலர் ட்ரேடில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 38. கட் ஆஃப் டேட்டு 1/7/2025. 19,500 லெவல் 8ல் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களுக்கு அலவன்சஸும் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இதில் எல்லாமே நிரந்தர பணியிடங்கள். இது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் ஒரு போஸ்ட் இருக்குது. எஸ்சி ஆதிராவில் எஸ்சிஏவில் உமன் டிஸ்ட்ரிக்ட் உமனில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. அப்ராப்ரியேட் ட்ரேடு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டில் 3 வேக்கன்சியும், லேப் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்ன் உமனில், டிஸ்ட்ரிக்ட் உமனில் மிஷினிஸ்ட் போஸ்ட்டும், பிசி அதர் தென் பிசி முஸ்லீமில் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஆர்என்ஏசியில் இருக்குது டெக்னீஷியன். அடுத்தது பிசி அதர் தென் பிசி முஸ்லீமில் உமன் டிஸ்ட்ரிக்ட் உமனில் டர்னர் போஸ்ட் இருக்குது. லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான வெல்டர் போஸ்ட் இருக்குது. சிவிலை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சி, எஸ்சி உமன் டிஸ்ட்ரிக்ட் உமனில் சர்வேயர் ட்ரேடில் ஒரு வேக்கன்சி இருக்குது. லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. ஒன்று எம்பிசி டிஎன்சி உமன் டிஸ்ட்ரிக்ட் உமனில் சர்வேயர் ட்ரேடு ஒரு வேக்கன்சியும், எஸ்சியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் மெக்கானிக்ஸ் ட்ரேடு முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பேசிக் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் லேப் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் டர்ன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃபிட்டர், ஜென்ரல் மெக்கானிக்ஸ் ட்ரேட் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் டர்ன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ராப்ரியேட் ட்ரேட் முடித்திருந்தால் போதுமானது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் 7 வேக்கன்சி இருக்குது. ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கன்சியும், எம்பிசி டிஎன்சியில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. இதற்கும் சேம் தான் 19,500 லெவல் 8 ப்ளஸ் அலவன்சஸ் இருக்குது. சரிங்களா? இதற்கு மினிமம் 10ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏயில் உமன் டிஸ்ட்ரிக்ட் உமனில் ஒரு விடோவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. மினிமம் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தால் போதுமானது. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. பிசி அதர் தென் பிசி முஸ்லீம்ஸ் அப்ளை பண்ண மாதிரியான ஒரு போஸ்ட்டு. மினிமம் 10ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸ் அல்லது 12ஆம் வகுப்பில் சீனியர் கிரேடட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடித்தவர்கள், இல்லைனா சீனியர் கிரேடில் டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் கிரேடும், லோயரில் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். அல்லது வைஸ் வெர்சா, இங்கிலீஷில் ஹையரும் லோயர் தமிழும் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட், அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ரெக்கார்ட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி. ஜென்ரல் டர்ன்லையும் எஸ்சிஏ உமன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேக்கன்சி இருக்குது. மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் பே 15,900 58,500 லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு ப்ளஸ் அலவன்சஸ் உண்டு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் இருக்குது. ஜென்ரல் டர்னில் இருக்குது. எந்த கேட்டகரி கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஏஜ் லிமிட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18லேருந்து எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 37 வயது, எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா 34, அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15,700 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு ப்ளஸ் அலவன்சஸ் உண்டு. இதில் ஏஜ் லிமிட் என்னென்ன போஸ்ட் அப்படின்றத நம்ம அப்போவே பார்த்தோம். அந்தந்த கேட்டகரி இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 60 வயது இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு. ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியாண்டவர் pc.org.in அப்படின்ற இந்த
அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் வரும். அந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன் பண்ண வேண்டிய இடத்துல ப்ரொவிஷன் இருக்க இடத்துல சைன் பண்ணிவிட்டு தாளாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, பழனி 624601 திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு 20/3/2025 மாலை 5:30 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சேரணும். தபால் மூலயமாக நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் இதில் ஜாபில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.